தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். இப்போ நிறைய பேரோட ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறக்க போற குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க ஆசைப்படுற மாதிரியான குழந்தைகள் இந்தந்த ஜாதக அமைப்புக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு? 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சிறப்பாக ஆட்சி உச்சம் பெறுவது, குருவினுடைய பார்வை பெறுவது, குருவுமே வந்து கெட்டு போகாம ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருந்தாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக திருமணம் முடிஞ்ச உடனே வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஒரு சிலர் இல்லை, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு தயாராகுவோம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சிலர் முடிவெடுக்கிறாங்கல்ல, இது அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும்? இவங்களுக்கு இயல்பாகவே தாமத புத்திரன்ற ஒரு நிலை இருக்கும். இப்ப இவங்களுக்குள்ள வந்து ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி உருவாகி நம்ம வந்து கொஞ்சம் மெதுவா குழந்தை பெற்றுக்கலாம், கொஞ்சம் லேட்டா பெற்றுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து ரொம்ப அதிகமாக இதில் ரோல் பிளே பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை, அதனுடைய அடர்த்தி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம். இந்த சந்திரனும் செவ்வாயும் பாதிக்கப்படும் போது உடம்புல இந்த ஆட்டிசம் சைல்டெல்லாம் எப்படி உருவாகும் அப்படின்னா, 2ஆம் இடத்ததிபதியும் போகுது, 6, 8 இந்த 3 பேரும் இந்த காம்பினேஷன் சேர்ந்து குருவும் சேர்ந்து அந்த கரு உருவாயிருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீணை இசை, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த பெண்கள் அந்த வீணை இசையை கேட்க கேட்க உடம்புல அந்த குழந்தைங்க உருவாயிருக்கும் போது அந்த குழந்தைகளுடைய நிலை, அந்த குழந்தைங்க வளர வளர இருக்கக்கூடிய நிலைன்றதுல நிறைய இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டு ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடையாது, எவ்வளோ மன வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான அமைப்பு வந்து உண்மையில இருக்காம லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி வலுப்பெற்ற நிலையில இணைகிறதும் இது வந்து ஒரு அதாவது புதனுடைய வீட்லையும் போய் அமையும் போது அந்த தத்துப்புத்திர யோகம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தாருக்கும் எனது வணக்கங்கள். மேம், பொதுவாக நம்ம முதல்ல நீங்க வந்தப்ப நம்ம குழந்தை பாக்கியம் சார்ந்துதான் பேசணும். முதல் காணொலியே நம்மளது அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேர்காணலிலும் குழந்தை பிறப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். முதல்ல அதை ஹாப்பி நியூஸ்ல இருந்தே போயிடலாம். இப்போ நிறைய பேரோட ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறக்க போற குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அறிவோடு வளரணும், பார்க்க அழகா இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அவங்க ஆசைப்படுற மாதிரியான குழந்தைகள் இந்தந்த ஜாதக அமைப்புக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு? இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் வந்து அவங்ககிட்ட எது இல்லை அப்படின்னாலும் இந்த குழந்தை செல்வங்கிறத எல்லாருமே கேட்பாங்க. முதல்ல வந்து கல்யாணம் ஆயிடுச்சாம்பாங்க, அப்புறம் வந்து குழந்தை இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு நெசசிட்டியான ஒரு கொஸ்டின் ஆக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை சொத்து வச்சுருக்கீங்கிற கவுண்ட்டை விட உங்கள்கிட்ட எத்தனை பசங்க உங்களுக்கு இருக்காங்க, ஏன்னா உங்களோட ஒரு ஜெராக்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ அதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவான, அழகான, சிறப்பான குழந்தைகள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களோட தாத்தா, குல சொத்து, ஒரு தாத்தாவோட சொத்து, குல தெய்வம். ஸோ இந்த 5ஆம் இடம் வந்து மிகவும் பாதிக்கப்படாமல் சிறப்பாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்துக்கு 2 பக்கமும் பாவகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் ஒரு சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சிறப்பாக ஆட்சி உச்சம் பெறுவது, குருவினுடைய பார்வை பெறுவது, குருவுமே வந்து கெட்டு போகாம ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருந்தாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக புகழ் பெறக்கூடிய சிறப்பான குழந்தைகள். இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களோட வம்சாவளியினுடைய நிறம், உடை, பாவனை என்னவோ அதே அளவுக்கு அந்த குழந்தையும் ரொம்ப சிறப்பான குழந்தையா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் காவ்யா. மேம், இப்ப நிறைய பேர் வந்து திருமணம் முடிஞ்ச உடனே வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஒரு சிலர் இல்லை, நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு தயாராகுவோம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சிலர் முடிவெடுக்கிறாங்கல்ல, இது அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும்? அவங்க ஏன்னா பிளானட்ஸ் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுமா, இல்லை கொஞ்ச நாள் தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி இது எதுவும் கனெக்ஷன் இருக்காம? இப்போ சில பேருக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கும், 5ஆம் இடத்தை சனி பார்க்கும். இவங்களுக்கு இயல்பாகவே தாமத புத்திரன்ற ஒரு நிலை இருக்கும். இப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி உருவாகி நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக குழந்தை பெற்றுக்கலாம்,
கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இயல்பாக ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளே இருந்தால் கூட அந்த 2ஆம் இடத்துல சனி உட்காரும்போது பொருளாதார விஷயங்கள்ல நிறைய அவங்க டவுட் பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட பணமே இருந்தா கூட இந்த குழந்தைக்காக இன்னும் சேர்க்கணும். ஒரு 12th வரைக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுக்கு உருவாயிரும். அதனாலயும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்குல சனி உட்கார்றவங்களும் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுவாங்க. கொஞ்சம் மெதுவா பெத்துக்கலாம். கொஞ்சம் லேட்டா ஆகட்டும், இப்போ ஒண்ணும் தப்பில்ல. இன்னும் 2, 3 வருஷம் போட்டும். அப்படிங்கிற எண்ணங்களையும் உருவாக்கி விடும். இது 2 பேருக்குமே அதே அமைப்பு வந்துருச்சுன்னா சொல்லவே வேணாம். கம்பல்சரி 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, அது அந்த மாதிரியான தன்மைக்கு தான் நம்மள லீட் பண்ணிட்டு போகும் கவி. மேம் இப்ப குழந்தை பிறக்கும் பொழுதே நிறைய பேருக்கு வந்து கருக்கலைப்பு சார்ந்த விஷயங்கள் நடக்குது. வயித்துல இருக்கும்போதே அபார்ஷன் ஆகுறது, இல்ல குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு நோய், இல்ல ஆட்டிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்காலத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்பொழுது இதுக்கு காரணமான கிரக அமைப்பு என்ன? என்ன மாதிரியான விஷயம் செய்யறதின் மூலம் இதை அவங்க வந்து தவிர்த்துக்க முடியும், இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது? ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிழல் கிரகங்கள் வந்து மெயினா இந்த மாதிரி குழந்தைகளுடைய அந்த கரு கலைப்பு ப்ளஸ் குழந்தைகள் அந்த மாதிரி கலைஞ்சு போகிறது, இந்த விஷயங்களுக்கு ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரகண தோஷத்தில் மாட்டும் போதும் சரி, 5ஆம் இடத்தினுடைய அதிபதியினோட போய் சேரும்போது ராகுவோ கேத்துவோ சேரும்போதும் நிறைய இந்த மாதிரியான தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து ரொம்ப அதிகமாக இதில் ரோல் ப்ளே பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை, அதனுடைய அடர்த்தி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம். இந்த சந்திரனும் செவ்வாயும் பாதிக்கப்படும் போது உடம்புல கட்டிகளை தோன்ற வச்சு அதன் மூலமாக குழந்தைங்க உருவாகிறத தடுக்கிறதோ, இல்லை டியூப்பில் போயிட்டு ஃபார்ம் ஆகிறது. சில பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் ஃபார்ம் ஆகிறது. அதுக்கு வந்து இந்த ராகுவும் கேதுவும் தான். இந்த 2 கிரகங்களோட போய் சேருது, 5ஆம் அதிபதியோட சேருது, குருவும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப அந்த தொந்தரவு வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி D7ன்னு சொல்லக்கூடிய சப்தாம்சம்னு ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்திலையும் குருவினுடைய வலு குன்றி லக்னத்தில் ராகுவோ கேதுவோ வந்து அமரும் போதும் இந்த நிலையை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. மேம் இப்போ என்ன மாதிரியான விஷயம் செய்யறதின் மூலமா, ஏன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த இணைவுகள், இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது என்ன செய்யறதின் மூலமா அது இவங்க தவிர்த்துக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும்? பொதுவாகவே வந்து நம்ம அவங்க ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடத்ததிபதி ராகுவோடையோ இல்லை அங்கே ராகு கேதுவோ இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு புத்திரதோஷம்னு சொல்கிறோம். அப்போ புத்திரதோஷம்ங்கிறது என்ன அப்படின்னா, புத்திரன் கிடைக்காம போகிறது மட்டும் கிடையாது, கிடைச்சதை வந்து வயிற்றுல போய் கலையிறதோ இல்லை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து பிறந்து இறக்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஆட்டிசம் சைல்டு, இந்த ஆட்டிசம் சைல்டெல்லாம் எப்படி உருவாகும் அப்படின்னா, 2ஆம் இடத்ததிபதியும் போகுது, 6, 8 இந்த 3 பேரும் இந்த காம்பினேஷன் சேர்ந்து குருவும் சேர்ந்து போயிட்டு 8ஆம் இடத்துல மறைகிறார். ஒரு குருங்கிறவர் ஒரு சுபகிரகம், இவரும் வந்து 6ஆம் அதிபதியோட சேர்ந்துக்கிறாரு, 8ஆம் அதிபதியோட சேர்ந்து மறைஞ்சு போயிட்டு 8ல் போய் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டோட ஜாதக அமைப்பில் இருக்கும். பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லிடலாம் இந்த குழந்தைக்கு வந்து ஆக்டிவிட்டியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் வந்து எப்படி தவிர்க்கலாம்? சில பேருக்கு வந்து அவங்க ஜாதக அமைப்பிலே வந்து புத்திரதோஷம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து முடிந்த அளவு அந்த வயிற்றில் அந்த குழந்தை உருவாகிற நாள்ல இருந்தே வந்து பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், உணவுகளில் சிறப்பான உணவுகளை எடுத்துக்கிறது, மனதை அமைதியாக வச்சுக்கிறது, கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் போன்ற அந்த கவசத்திற்குரிய பாடல்கள்லாம் இருக்கும் நிறைய. அதே மாதிரி கர்ப்ப ரக்ஷாம்பிகை ஸ்தோத்திரம், தாயுமானவருடைய ஸ்தோத்திரம், இதெல்லாம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த கரு உருவாயிருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீணை இசை, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த பெண்கள் அந்த வீணை இசையை கேட்க கேட்க உடம்புல அந்த குழந்தைங்க உருவாயிருக்கும் போது அந்த குழந்தைகளுடைய நிலை, அந்த குழந்தைங்க வளர வளர இருக்கக்கூடிய நிலைன்றதுல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சயின்ஸே சொல்லுது. அதே மாதிரி யோகா, தியானம், இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து அந்த பொண்ணுங்க டே 1ல இருந்தே ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா உணவு கட்டுப்பாடு, உணவு முறைகள், இப்போ நிறைய கட்டிகள் உருவாகிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பண்றோம், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அந்த காலத்துல வந்து நிறைய கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க, உடல் உழைப்புங்கிறது இருந்தது. இன்னைக்கு வந்து இல்லை, நிறைய பெண்கள்கிட்ட பொறுமையும் இல்லை. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக பயன்படுத்துறப்ப நீங்கள் வந்து உங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது மூலமாகவுமே இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சமாவது தவிர்க்கலாம். அதாவது முற்றிலுமாக ஜாதகத்தில் உள்ள விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாட்டி கூட நம்ம போடுற முயற்சி நமக்கு வந்து பலன் தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். அடுத்ததான் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டு ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடையாது, அதை நேராக சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒருத்தங்க அந்த இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு அப்படி அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ மன வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான அமைப்பு வந்து உண்மையில இருக்காம,
இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா? நிச்சயமா தாராளமா சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, குரு பகவான் கெட்டு போயிருக்காரு, 2 பேருக்குமே அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அதுல வேல்யூ வந்து கிரேடா தரும். இப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க இவங்களுக்கு வந்து மொபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, இவங்களுக்கு முட்டையோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்னா 3ஆம் இடம் கடுமையாக ஆணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி ஒரு அலிகிரக சாரத்துல போய் உட்கார்றது, சனியினுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுனுடைய நட்சத்திரத்திலேயோ புதனுடைய நட்சத்திரத்திலேயோ போய் 3ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருந்தா அந்த ஆணுக்கு நிச்சயமாக கவுண்ட்ல பிரச்சனை இருக்கும். செவ்வாயோடு கேது இணைவு இருந்தது அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்களே முற்றிலும் வேறாக இருக்கும். அவங்க அந்த ஆண் ஒரு ஆணை தான் விரும்புவார், இந்த மாதிரியான ஒரு தன்மைகள்ல இருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே பளிச்சுன்னு சொல்லக்கூடிய இணைவுகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கும் போது அந்த பொண்ணுக்குமே வந்து சுக்கிரன் பாதிப்படைகிறதோ இல்லை செவ்வாய் பாதிப்படைகிறதோ இல்லை சந்திரன் பாதிப்படைகிறதோ இதோட ராகு கேது சேர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்குமே வந்து உடம்பு ரீதியான ஒரு அந்த முட்டையினுடைய தன்மையினுடைய குறைபாட்டை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து 9ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்போ அது நல்லா இருந்தால் தான் இந்த குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆணுக்கு எப்படி 5, 3 இதெல்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது 5, 9 பார்க்கணும். 9 தான் அந்த பெண்ணுடைய ஒரு கர்ப்பப்பையினுடைய தன்மையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த 9ஆம் இடம் நல்லா தூய்மையாக இருக்குது சிறப்பாக இருக்குன்னா அவளுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பில் குழந்தைங்க கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு கணிதமே ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேத்ரஸ்புடம் அப்படின்னு சொல்றாங்க. சேத்திரம் அப்படின்னா என்னன்னா நிலம்னு அர்த்தமாமா. அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நிலத்துக்கு ஒப்பிடுறாங்க. இந்த நிலத்துல என்ன வரும், நெல் வருமா இல்லை வந்து வேற ஏதாவது தானியங்கள் வருமா இல்லை எதுவுமே முளைக்காதா இந்த நிலத்துல, இது எல்லாமே அந்த சேத்திரஸ்புடத்தில் தெரிந்து விடுகிறது. அதே மாதிரி ஆணுக்கு பீஜஸ்புடம், பீஜம்னா விதைன்னு அர்த்தம். அப்ப ஆணை வந்து விதைக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்ப இந்த விதை வந்து இந்த நிலத்திற்கு போடும்போது இந்த மாதிரியான ஒரு மகசூல் கிடைக்கும். எப்படி நம்ம விவசாயத்துல சொல்றோமோ அதே மாதிரிதான் 2 ஜாதகங்களை இணைக்கும் போது அப்ப இந்த சேத்திரஸ்புடத்தினுடைய ஒரு தன்மை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை இருக்கு. டாக்டர் சொன்னா கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த கணிதத்தை போட்டு பார்த்துட்டு நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆணுக்கு சொல்லும்போது அவர்களுக்கும் இந்த பீஜஸ்புடத்தை போட்டு பார்த்தா அந்த கணிதத்தை போட்டு பார்க்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அவங்களோட ஜாதகத்தில் உள்ள சூரியன், சுக்கிரன், குரு இந்த 3 பாகைகளும் அவசியம் தேவைப்படும். சூரியன் என்ன டிகிரியில் இருக்காரு, சுக்கிரன் என்ன டிகிரியில் இருக்காரு, குரு என்ன டிகிரியில் இருக்காரு, இந்த 3ஐயும் கூட்டி வரக்கூடிய அந்த விடையை வந்து வச்சுதான் நம்ம அந்த பீஜஸ்புடத்தை கணிதம் பண்ணுவோம். அதே மாதிரி பெண்ணுக்கான சேத்திரஸ்புடத்தை கூட்டும் போது சந்திரன், செவ்வாய், குரு இந்த 3 உடைய நிலைப்பாடு என்ன டிகிரியில் இருக்காங்க இதை ஆட் பண்ணி வர்றதுதான் சேத்திரஸ்புடம். அப்ப இந்த 2 கணிதத்தையும் போட்டு பார்த்து 2 பேருடைய ஜாதகத்திலையும் வரக்கூடிய அந்த ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா, அது ராசியில எங்க விழுது, அம்சத்துல எங்க விழுது. ஆணுக்குன்னா 2மே ஆண் வீடா டினோட் ஆகணும், பெண்ணுக்குன்னா 2மே பெண் வீடா டினோட் ஆகணும். மாற்றி வரும்போது தான் அவங்களுக்கு தொந்தரவு இருக்குங்க காவ்யா. ஸோ இந்த கணிதத்தின் மூலமா ரொம்ப எக்ஸாக்டா நீங்க மருத்துவத்தில் தரக்கூடிய ரிப்போர்ட்ஸை நம்மளால ஜாதகத்துல கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது எவ்வளவோ பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க சொன்ன விஷயம் வந்து நிச்சயம் இதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான அமைப்பு கிடையாது, இவங்க குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. தத்து புத்திர யோகம்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா தத்து புத்திர யோகம்னா சில பேருடைய ஜாதகத்துல அவங்களே வந்து குழந்தையில இருந்தே அம்மா அப்பா கூட இல்லாத ஒரு விதி இருந்திருக்கும். போய் பாட்டி வீட்டுல வளருவாங்க, சித்தப்பா வீட்டுல வளருவாங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு வந்திருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்காம தத்து புத்திரனை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் வந்து வலுவா தொடர்பு கொண்டிருக்கும். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் வலுப்பெற்ற நிலையில செவ்வாயும் சனியும், அதாவது நாங்க வலு அப்படின்னு எதை சொல்லுவோம்னா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆட்சி உச்சமா கூட இருக்கலாம், இல்ல அந்த கிரகம் வந்து நின்ன வீடு வந்து யாரோட வீடு அப்படின்னு பார்த்தா புதனுடைய வீடா இருக்கலாம். புதன்கிறது ஒரு அலிகிரகத்தினுடைய வீடு. அப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கும்ப லக்னமா இருக்காங்க அப்படின்னா அந்த கும்ப லக்னத்துக்கு 5ல போய் செவ்வாயும் சனியும் உட்காருது அப்படின்னா இது ஒரு அமைப்பு. அதே போல இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு விதிவிலக்கும் இருக்கு. சில பேர் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படிதான் இருக்கோ அப்படின்னு நினைக்க கூடாது. இதை வந்து ஒரு சுபகிரகம் பார்த்துருச்சு, ஒரு குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னா இந்த அமைப்பு மாறக்கூடிய தன்மை என்பது இருக்கும். பொதுவாகவே லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி வலுப்பெற்ற நிலையில இணைகிறதும் இது வந்து ஒரு அதாவது புதனுடைய வீட்லையும் போய் அமையும் போது அந்த தத்துப்புத்திர யோகம் ஏற்படுது. அதே போல இன்னொரு நிலை என்ன அப்படின்னா இந்த அமைப்போடு கூடி 7, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும் போதுமே இந்த தத்துப்புத்திர யோகம் வந்து செயல்பட்டு விடுகிறது. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாதகத்தில் 5ஆம் இடமும் கெட்டிருக்கும்,
ஏன்னா 5ஆம் இடத்துல 2 பேர் ஒரு ஆள் உட்கார்ந்தாலே நாங்க என்ன சொல்லிடுறோம், புத்திர தோஷம்னு சொல்றோம். அப்ப 2 பேருமே முழுமையான பாவிகள், செவ்வாயும் சனியும். அப்ப இவங்க 2 பேரும் போய் அங்க உட்காரும் போது கடுமையான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இவங்களுக்கு ஒரு சுபகிரக தொடர்பு இல்லை. ஏன்னா எப்பயுமே ஜாதகத்திலையும் சரி உலகியல்லையும் சரி செவ்வாய் சனி சேரும்போது ஒரு போர் தோற்றத்தை உருவாக்குது. அப்ப ஜாதகத்துல அது இருந்ததுன்னா என்ன பண்ணும், தாத்தாவை காலி பண்ணியிருக்கோம், பூர்வீகத்தை காலி பண்ணியிருக்கோம், குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயத்த கண்டிப்பா காலி பண்ணிடும். அப்படி அமைப்பை கொடுத்துட்டு அது புதன் வீட்லயும் இருக்கும்போது தான் அது எக்ஸ்ட்ராவா பவர் ஆகுது. அதனால கம்பல்சரி இவங்க வந்து தத்து புத்திரனை தான் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இல்ல நம்ம ஜாதகத்துல அப்படி இருக்குன்னா நம்ம தத்து போயிருப்போம். இதோடு கூடி 7-11 பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷயம். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்திற்கு இதுதான் யோகமாக அமைப்பா வந்துருது. பொதுவா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவு முக்கியம், அது யாருக்கு இயல்பாவே கிடைச்சிரும், யாருக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கும், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறதன் மூலமா நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கிறதுக்கு வழிவகை செய்யலாம், யாருக்கு தத்துபுத்திர யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை இந்த நேர்காணலின் வாயிலா எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவியா. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.